யார் இந்த விகடகவி தெனாலிராமன்? இவருக்கு யார் விகடகவின்னு பேர் வச்சது? தெனாலிராமன்கிறது ஒரு கிராமத்தோட பேர் தானே, எப்படி அது ஒருத்தரோட பேராக மாறுனுச்சு? அவரோட இயற்பெயரே தெனாலிராமன் தானா? அவர் ஏன் வறுமையில் வாடினாரு? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா? தெனாலிராமன் விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயரோட அவையை அலங்கரித்த 8 அரசவை புலவர்களில் ஒருத்தர் தான். தெனாலிராமன் ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா மாவட்டத்தில் இருக்க கார்லபதி அப்படிங்கிற கிராமத்தில் ராமையா லட்சுமி அம்மாள் தம்பதிக்கு மகனா 7 பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த 3வது நாளே இவரோட தந்தை இறந்திருக்காங்க. வறுமையில் வாடியிருக்காங்க. இவரோட தாய் இவரை எடுத்துட்டு தென்னாலியில் இருந்த அவருடைய சகோதரனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாய் மாமனோட ஆதரவில் தான் ராமலிங்கம் வளர்ந்தார். தென்னாலியோட இயற்பெயர் ராமலிங்கம். தெனாலிராமன் கரெக்டான வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலும் அவரால் படிக்க முடியல, படிப்பு ஏறலை. ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைக்கிற ஆற்றல் அவருக்கு இயற்கையாகவே இருந்திருக்கு. அந்த ஆற்றலில் நல்லா ஜொலிச்சிருக்காங்க. கமலாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க தெனாலிராமன். இவர் அரச விகடகவியாக உயர்ந்திருக்காரு. இதை பற்றி பல கதைகள் இருக்குது. இவருடைய ஊருக்கு வந்த துறவி ஒருத்தர் இவருடைய தைரியம், நகைச்சுவை உணர்வில் கவரப்பட்டு